ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒசூர் போகிற வழியில் ஒரு டெம்பிள் பார்த்தேன். அந்த டெம்பிள் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு எனக்கு டைம் கிடச்சிதுன்னு இப்போ போனேன். அந்த டெம்பிள் என்னங்கிறது இந்த வீடியோ என்னன்னு சொல்கிறேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு பார்க்கும்போது என்னங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அந்த டெம்பிளோட என்ட்ரன்ஸ் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒசூர் போகிற ஹைவே ரோட்டில் இருக்கு. இந்த டெம்பிள் அந்த சைட் போகும்போதெல்லாம் நினச்சிட்டே இருந்தேன். பட் இப்போ தான் டைம் கிடச்சிது, நான் சொன்ன மாதிரி இப்போ போனேன். ஸோ பல நாள் பிளான் பண்ணி இன்றைக்கி கிடச்சி அது போனேன். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து காமிச்சிருக்கேன். உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோடனே இந்த மாதிரி இருக்கும். வெளியில் கிராஸ் பண்ணும்போதே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உள்ளே போய் பார்க்கலான்னு போனேன் இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிதுன்னே சொல்லலாம், வித் காட் பிளெஸிங்ஸ்னே கூட சொல்லலாம். அப்படி போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி கார் பார்க்கிங்லாம் இருக்குது. ஸோ முன்னாடி கார் பார்க்கிங்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த செப்பல் ஸ்டாண்ட்லாம் வைப்போம் இல்லைங்களா, செப்பல்லாம் விட்டுருக்காங்க. ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது. அந்த செப்பல்லாம் ஸ்டாண்ட் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை கால் அலும்புறதுக்கு பக்கத்துலேயே ஒரு டேப் இது மாதிரியும் வச்சுருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தான் போகணும். பட் உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக கிளென்லினஸோட சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்போ அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த என்ட்ரன்ஸில் சுவாமிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அம்மனோட அவதாரெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் உள்ளேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கர்ப்பகிரகத்துக்கு போகிற வழின்னே சொல்லலாம். ஸோ அந்த முன்னாடி பார்க்கிங்லேருந்து தாண்டி அந்த செப்பல் ஸ்டாண்ட்லாம் தாண்டி காலெல்லாம் அலும்பிட்டு உள்ளே வந்தோம்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி உள்ளே போனோம். உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா நீட்டாக ஒயிட் மார்பிள்ஸில் போட்டிருந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நான் உள்ளே இருக்கிற அந்த டெம்பிளோட ஃபுல் இதுவும் காமிச்சிருக்கேன், சுற்றி சரௌண்டிங்கும் காமிச்சிருக்கேன். அங்கே எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே காமிச்சிருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கு அது பிக்சரைஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். மேலே அந்த ரூஃபோட இதுவே செமையாக இருந்துச்சு, பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் நம்ம சுற்றி வருவோம் பார்த்தீங்களா, சுற்றி வர இடத்துல செம்மையாக இருந்துச்சுங்க. மேலே வந்து அந்த ஹைட்லேருந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. அப்படியே சுற்றி சரௌண்டிங் வரும்போது பாருங்களேன் செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக அந்த பேக் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரீஸு, அது எவ்வளோ நீட்டாக இருக்குங்கிறது கீழே அந்த ஃப்ளோரிங்லேருந்து உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. பார்க்கும்போதே அந்த அந்த கோவிலோட இதே சூப்பராக இருந்தது, ஆர்கிடெக்சரே செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சுற்றி வர இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்தந்த மாதிரி அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும், நமக்கு தோன்ற மாதிரி மற்றவங்களுக்கும் தோணும் இல்லைங்களா. அந்த மாதிரி நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ செக்யூரிட்டி பார்த்துட்டு எடுக்காதீங்கன்னு உள்ளே தான் சொன்னார். ஸோ நம்ம வெளியில் நின்று எடுக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் வெளியில் நின்று அந்த சரௌண்டிங்கில் நின்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படி கோயில் சுற்றி காமிக்கிறேன் பாருங்களேன், அந்த அழகாக அதோட சிற்பங்கள்லாம் பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. பாருங்களேன், இதை பார்க்கும்போது இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு ஈவினிங் டைமில் போனதுனால சும்மா ரம்யமாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். ஸோ இப்போ மேலே அந்த லைட்டெல்லாம் போட்டுட்டு எப்படி இருக்குது பாருங்களேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு சைடில் இருக்கிற ஒரு இதுன்னே சொல்லலாம். இப்படி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் சைட்லையும் நம்ம அப்படியே சுற்றி வர மாதிரி இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கடவுளோட அவதாரங்கள்லாம் போட்டு சூப்பராக போட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த கோயிலோட ஃபவுண்டர் பேரெல்லாம் போட்டு நீட்டாக போட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி எல்லாமே போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர் மாதிரி அங்கே இருப்பாங்கல்ல, சித்தரோட சமாதி மாதிரி இருந்துச்சு. அந்த சித்தரோட இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பகிரகத்துலேருந்து கொஞ்சம் ஒன்று தள்ளி வந்தோன்னா அந்த சமாதி மாதிரி இருந்துச்சு. அந்த சமாதியில் பார்த்தீங்கன்னா அந்த சித்தரோட ஸ்டோரிலாம் போட்டு அப்படிலாம் போட்டு இருந்துச்சு. அதே அப்படியே காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அந்த சமாதியிலேருந்து வெளியில் வந்து அந்த சரௌண்டிங்ஸில் இந்த மாதிரி இருந்துச்சு. இது பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அம்மன் சந்நிதியில் தேங்காய்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஜெயின் டெம்பிள்.